வெல்கம் டு கோபி அக்வேரியம். ஸோ சண்டே ஆஃபரில் என்னென்ன ஃபிஷஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை மார்னிங் வந்த ஃபிஷஸோடைய அப்டேட்ஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாலி ஃபிஷஸ் தான். ஸோ இந்த டைம் வந்து பிளாக் கலர் கம்மியாகவும் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் வந்து நிறைய போட்டிருக்கிறாங்க. 100 பீசஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இன்ன வரைக்கும். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பேர் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேர் 25 ருபீஸ் வரும். ஸோ 1 or 2 பேர்னாலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் 5 பேர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் 20 கூட நான் பண்ணித்தரேன். 10 பேர் 15 பேர் எடுத்தால் நான் 20 ரூபாய்க்கும் கூட கம்மி பண்ணி என்னால் கொடுக்க முடியும். புதுசாக யாராவது ஃபிஷ்ஷஸ் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷார்க்கு தான். ஸோ இது வந்து ஒரு 10-12 பீஸ் இருக்குது, ஒரு 50 பீஸ் போட்டது. ஸோ ஆல்ரெடி எல்லாமே காலியாகிட்டு ஒரு 12 இருக்குது. ஸோ உங்களுக்கு பேர் வந்து 30 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கின ஆப்பிள் ஸ்னைல் வந்து புதுசாக எக் லே பண்ணியிருக்குது. ஸோ எக் லே பண்ணி 15வது நாள், கிட்டத்தட்ட 15 நாள் ஆகிடுச்சு. ஸோ நிறைய சிக்ஸ் வந்து விழுந்துருக்குது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னாவே ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கப்பீஸ் குட்டியில் நிறைய காணாமல் போயிட்டுருக்குது. ஸோ இந்த ஸ்னெயில் வந்து கப்பி குட்டியை சாப்பிடுமா சாப்பிடாதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நிறைய கப்பி குட்டியை காணும் இந்த தொட்டியில் இருந்தது. மாலி குட்டிங்கெல்லாம் நல்லா க்ரோத் ஆகுது, பட் கப்பி குட்டிஸை ஆள் அட்ரஸே காணாமல் போயிடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொய் ஃபிஷ் தான். ஸோ ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் இந்த எஸ்கே கலரில் கூட, அதாவது மல்டி கலரு 3 கலர்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 35 ருபீஸ் வரும். ஒரு 5 பேர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நான் 30 ரூபான்னு பண்ணித்தரேன். ஸோ அதுக்கும் அதிகமாக வேணும், ஒரு 10 பேர் அந்த மாதிரினா நம்ம இன்னும் கூட ரேட் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதுங்களோட கோஆர்டினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே கும்பலாக ஒரே இடத்துல சூப்பராக இருக்குது. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பீஸ் தான். ஸோ இது வந்து பேர் வந்து உங்களுக்கு 45 ருபீஸ் வரும். பேசிக்காகவே இது ரேட் 45 தான். ஸோ உங்களுக்கு பல்காக அப்படி வேணும்னாக்கா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் ரெடி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா. இந்த ஜீப்ராவை பற்றி சொல்லணுன்னா நிறைய எக்லே பண்ணி வச்சுருக்குது. அதாவது வயிற்றில் ஃபுல்லாக எக் லோடடாக இருக்குது. இதை ப்ரீட் பண்ணுறதுக்கு தான் நம்மளால் முடியல. ஸோ அப்படியே சேல்ஸ் ஆகிடுது. ஸோ யாருக்காவது ப்ரீட் பண்ண தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் நல்லா ப்ரீடிங்கு, நல்லா வயிற்றில் முட்டை இருக்கிறத கூட நான் மேல் ஃபீமேல் பார்த்து தரேன். அதே மாதிரி பின்னாடி நம்ம எஸ்கே கோல்டு பார்ப்போம். அதுவுமே நல்ல ப்ரீடிங் சைஸ் தான் வந்திருக்குது. பட் நமக்கு ப்ரீடிங் பண்ண தெரியாது அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கிறோம். இது பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 35 ருபீஸ் வரும். ஸோ பல்காக எடுத்திங்கன்னா நான் பேர் 30 ருபீஸ்னு கூட நான் போட்டு தரேன். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா. ஸோ இதுவுமே நம்மளால் ப்ரீட் பண்ண முடியல. ப்ரீடிங் பேர் அப்படின்னு தான் சொல்லி நம்ம வாங்கினோம். பட் இந்த மேல் எக்கில் இது பபுள் நெஸ்ட் கட்டுது. நம்ம ஃபீமேலை விட்டோம்னா யாராவது வந்து களைச்சி விட்றாங்க, இல்லை நம்மளே கூட களைச்சி விட்டுறோம். இதோட பேர் வந்து நான் 300 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ கலர் சூப்பராக இருக்கும். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்படியே இதை 300ன்னு கூட நான் கொடுத்துட்றேன். ப்ளஸ் நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். வீட்டுக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே பார்த்தாச்சு. ஸோ அப்படியே வெளியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளாட்டி ஃபிஷ் தான். ஸோ இன்றைக்கி வந்த புது ஸ்டாக் தான் இது. இதில் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற டப். ஸோ இதுலேயுமே பிளாட்டி ஃபிஷ் தான் இருக்கும். 1 or 2 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் 35 வரும். ஸோ 5 பேர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா பேர் 30 ருபீஸ் ஆகும். ஆக்சிஜன் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் பிரித்து போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஒயிட் டெட்ரா, அதுக்கப்புறம் கலர் டெட்ரா. ஸோ ஒயிட் டெட்ரா எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் 20 ரூபா வரும். ஸோ 5 பேர் எடுத்திங்கன்னா பேர் 15ன்னு கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் டெட்ரா பேர் உங்களுக்கு 35 ருபீஸ் வரும். ஸோ லாஸ்ட் டைம் எடுத்த பல்கில் மீந்து போன ஸ்டாக் தான் இது. ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்ன டைம் எடுத்ததில் மீந்து போனது தான் இந்த எஸ்கே கோல்டு ஸ்மால் சைஸு. பட் இப்போ வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீடிங் சைஸு. உங்களுக்கு பேர் வந்து இது 50 ருபீஸ் தான் வரும். ஸோ ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை 50 ருபீஸ்க்கு வாங்கி நீங்கள் தாராளமாக ப்ரீட் பண்ணலாம். அதுலேயே என் தம்பி ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்த ஒரு ஜிலேபி கெண்டையுமே இதிலேயே விட்டு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த எஸ்கே கோல்டை பற்றி பார்க்கலாம். ஸோ சைஸ் இருக்கிறதுலே பெரிய சைஸு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரீடிங் சைஸ்னே கூட சொல்லலாம். நிறைய ஃபீமேல் எக் லோடடாகவே இருக்குது. ஸோ மேல் ஃபீமேல் மட்டும் நான் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 இன்ச்சு வரும். அவ்வளவுதான். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய பேரடைஸ் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபிஷ்ஷஸ் எடுக்கும்போது 1 or 2 பீசஸ் ஃபைனலாக மீந்து போயிடும். அதை கொண்டு வந்து நம்ம இதில் தான் விடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ப்பு, அதுக்கப்புறம் எஸ்கே கோல்டு, அதுக்கப்புறம் இது நம்மளுடைய ஃப்ளவரான் ஃபிஷ்ஷை ஃப்ரைஸுமே அதில் ஒரு 5-6 இருக்கும். கோல்டு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்த ஒரே ஒரு ஜிலேபி கெண்டை. ஸோ இன்னும் நிறைய ஃபிஷ்ஷஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 2 பேரட் ஃபிஷ் விட்டேன். ஸோ ப்ளூ பேரட்டு அதுவுமே 2 இருக்கும்.
இதில் இருக்கிற மாலி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸில் சூப்பராக இருக்கும். இதில் இப்போ என்னென்ன ஃபிஷ்ஷஸ் நம்ம விட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்தது, அதுக்கு முன்னாடி டைம் வந்த 2 பல்கில் மீந்து போன இந்த 3 ஃபிஷ்ஷஸ் தான். ஒன்று ஆரஞ்சு கலர் கோல்டு ஃபிஷ்ஷு, ஒன்று எஸ்கே கோல்டு, இன்னொன்று கோய் ஃபிஷ்ஷு. இந்த 3 பீஸையும் நம்ம இதிலே விட்டுட்டோம்னா நமக்கு தேவைப்படுற அன்னைக்கு இதை பார்த்துக்கலாம். வீடியோ இதோடு என் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அகைன் ஜாயின் பண்ணிக்கலாம். பாய்.